சூரிய குடும்பத்தில் 9 கிரகங்கள் இருக்குன்னு நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருந்தா உங்களை மொத்தமாக ஏமாத்திட்டாங்க. 2006 ப்ளூட்டோவை திடீர்னு கிரகம் இல்லைன்னு அறிவிச்சாங்க. இதுக்கு காரணம் அது ரொம்ப சின்னதாக இருந்தது கிடையாது. ப்ளூட்டோ எந்த அளவுக்கு சின்னதுன்னா நம்ம பூமியோட நிலவை விட அது ரொம்பவே சின்னது. ஆனால் அதோட சைஸ் ஒரு பிரச்சனையாகவே இல்லை. உண்மையான பிரச்சனை 2005 தான் ஆரம்பிச்சது. விண்வெளியோட இருட்டான ஒரு மூலையில் ப்ளூட்டோவை விட அதிகமான எடையுள்ள ஒரு மர்மமான கல்லை கண்டுபிடிச்சாங்க. அதோட பேர் எரிஸ். ப்ளூட்டோவை ஒரு கிரகம்னு நம்ம ஏற்றுக்கிட்டா இந்த எரிஸையும் கிரகம்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, இருட்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்கிற 200க்கும் மேற்பட்ட பெரிய விண்கற்களையும் நாம் கிரகங்கள்னு தான் கூப்பிடணும். கற்பனை பண்ணி பாருங்க, நம்ம சூரிய குடும்பத்தில் 9க்கு பதிலாக 200 கிரகங்கள் இருந்திருக்கும். இதை தடுக்கத்தான் ப்ளூட்டோவை லிஸ்ட்ல இருந்தே தூக்குனாங்க. இதை விட தலை சுற்றுற விஷயம் என்னென்னா, 1930 ப்ளூட்டோவை கண்டுபிடிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது சூரியனை ஒரு முறை கூட முழுசாக சுற்றி வரல. அதாவது ப்ளூட்டோவுக்கு இன்னும் ஒரு வயசு கூட ஆகலை.